ராமநாதபுரத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கருகி பதறான பயிர்களோடு அதிகாரிகளை முற்றுகையிட்ட விவசாயிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்ட நிலையில் முதுகுளத்தூர், கமுதி, கடலாடி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பருவமழை பெய்யாத நிலையில் தண்ணீரின்றி கருகி பதறாகி போன நெற்பயிர்களை கைகளில் ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நிவாரண தொகை வழங்கிடு. போராட்டம் தமிழக அரசு சபைக்கு இல்ல சார் சபைக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய விவசாயிகள் போதிய மழையின்றி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்து கருகி பதறாகி போனதாகவும் இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். எனவே ஏக்கர் ஒன்றுக்கு தமிழக அரசு 25,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த விவசாயிகள் வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் காப்பீட்டு நிறுவனங்களும் ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 நிவாரண தொகையை கொடுத்ததும் பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் பாரபட்சமின்றி 100% தேசிய வேளாண் பயிர் காப்பீடு தொகையை உடனடியாக வழங்கணும். அதே மாதிரி அனைத்து விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யணும், நகை கடன்களையும் தள்ளுபடி செய்யணும்.